ஹாய் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அம்மா வந்து பிரியாணி செய்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பிரியாணி எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது எங்கள் பாட்டி வந்து இப்படி தான் செய்வாங்க. பாட்டி செய்கிற முறை. நான் ஹாஸ்டல்ல இருந்து வந்த அப்புறம் எனக்காக பிரியாணி செஞ்சு தராங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் போட்டாங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை அதெல்லாமே போட்டு வதக்குறாங்க. நான் சில விஷயம் வந்து சொல்கிறது ராங்காக கூட இருக்கலாம். நீங்கள் வீடியோ பார்த்துக்கோங்க. எனக்கு அப்ராப்ரியேட்டாக அந்த வேர்ட்ஸ் தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணுறாங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க மம்மி. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றுறாங்க. நாங்கள் எங்கள் சைடில் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றுவோம். பிகாஸ் சிக்கன் ஹீட் இல்லையா, அதனால் விளக்கெண்ணெய் ஊற்றுனா கொஞ்சம் கோல்டாகும், உடம்புக்கு நல்லாயிருக்கும், நல்லா சூட்டு கிளப்பி விடாதுன்னு நம்புகிறாங்க. அதனால் கொஞ்சம் விளக்கெண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கணும். சிக்கன் நல்லா வெந்த அப்புறம் அம்மா ஒரு மசாலா வந்து ஆட்டி வச்சுருப்பாங்க. தேங்காய், அப்புறம் வெங்காயம், புதினா, பூண்டு, அப்புறம் இந்த மாதிரி இஞ்சி இதெல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருப்பாங்க. அந்த விழுதை வந்து போட்டுட்டு நல்லா கொதிச்சு எண்ணெய் வெளியே வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கின அப்புறம் நல்லா ரோஸ்ட் ஆகும். அது தெரியும் உங்களுக்கு, அது எண்ணெய் வர்றது வெளியே. இப்போ பார்த்திங்கன்னா அரிசிக்கு அளந்து அந்த தண்ணியை ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு அரிசியை போட்டு 2 விசில் வந்துச்சுன்னா சிக்கன் பிரியாணி ரெடி. ஹாஸ்டல் போயிட்டு வந்து இந்த மாதிரி அம்மா கையால் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுன்றது ஐ எம் ஃபீலிங் பிளஸ்ட். இதே மாதிரி நீங்களும் யாராச்சும் ஹாஸ்டலில் இருந்து வீட்டுக்கு போய் என்ன உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷல் டிஷ்ஷை சமைச்சு சாப்பிடுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சது என் பாட்டி பிரியாணி தான். அதனால தான் எங்கள் அம்மா இன்றைக்கி எனக்கு சமைச்சு தராங்க. பிரியாணி வந்து விசில் போட்டு வச்சாச்சு. என் பையனும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பிரியாணிக்காக, எப்படா ரெடி ஆகும்ன்ட்டு. ஏன்னா வீடே நல்லா மணமணக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் பிரியாணி ரெடி ஆச்சான்னு பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாவே டெம்டிங்காக இருக்குது. சூடாக ரைத்தாவோட வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். இதை மாதிரி தான் நான் என்னோடய ஹாஸ்டலில் இருந்து வந்து நான் என்னோடய லஞ்சை முடித்தேன். நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிஷ் இதெல்லாம் இருக்கோ சமைச்சு சாப்பிடுங்க. ஹாப்பி லைஃப் அண்ட் ஹாப்பி ஈட்டிங். பாய்.